தங்க மகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா தாரணியோட தங்கச்சி திவ்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சித்தி எங்கேயோ ஒரு கடையில் சாப்பாடு வாங்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி வருவாங்க. ஃபாலோ பண்ணி வந்தால் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேரியை வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. அப்போ மேரியை வந்து தண்ணி தெளித்து எழுப்பிட்டு இந்த மாதிரி நான் வந்து திவ்யா பேசுகிறேன், எங்கள் அப்பாவோட சாவில் ஏதாவது மர்மம் இருக்கான்னு சொல்லிட்டு மேரிக்கிட்டே கேட்பாங்க. மேரி வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பா ஆக்சிடெண்ட்டில் சாகலை, நான் காப்பாற்றிட்டேன், அவர் வந்து மூச்சு திணறி தான் வந்து இறந்தார், உங்கள் சித்திக்கு வந்து ஒரு பையன் இருக்கால, அந்த பையனுக்கு எல்லா சொத்தும் சேரணும்னு சொல்லிட்டு உங்கள் சித்தி வந்து அந்த வேலாயுதம் பேச்ச கேட்டுட்டு தான் இந்த மாதிரி உங்கள் அப்பாவை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ சீக்கிரம் இங்கேருந்து தப்பிச்சு போயிரு, இல்லை அவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க, நீ சீக்கிரம் தப்பிச்சு போய் போலீஸை கூட்டிகிட்டு வந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு மேரி சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி அவங்களோட ஆளுங்க வந்து பார்த்துருவாங்க. அவங்கள்ட்ட வந்து தப்பிச்சு போயிடுவாங்க. ஆனால் ஃபோனை வந்து திவ்யா மிஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த ஃபோனை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரங்கநாயகி வந்து திவ்யா தான் வந்துட்டு போயிருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். அதனால இன்னும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருமே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக திவ்யா மட்டும் தப்பிச்சு போயிட்டா இந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். எல்லாத்துக்குமே தெரிஞ்சு சித்தி கூட இருந்தே குளிப்ப வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இந்த சித்தியும் வேலாயுதத்தையும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இதுலேருந்து எப்படி ரங்கநாயகி தப்பிக்க போகிறாங்க இல்லை மாட்ட போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.